உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம் சேலத்தில் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் மழை குறுக்கிட்டதால் தொண்டர்கள் சேரை எடுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினர். கூட்டம் கலைந்து போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நிர்வாகிகள் கையில் தேங்காயை எடுத்துக்கொண்டு வினோத பூஜை செய்து வழிபட்டனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட முதல் மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள போஸ் மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவர்ஜன் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றுள்ளனர். இந்த நிலையில் இந்த பொதுக்கூட்டத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பங்கேற்று பொதுமக்கள் அது தமிழக வெற்றி கழகத்தினர் கூடிய நிலையில் திடீரென மழை குறுக்கிட்டது. குறிப்பாக சேலம் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய சூழல் இந்த பகுதியில் கனமழை பெய்ய தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கைகளை கொண்டு அவர்கள் அந்த மலையிலிருந்து தற்காத்துக் கொண்டு அங்கங்கே சிதறி ஓடத் தொடங்கினர். இதனால் அப்பகுதியில் இருந்த நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்து கூட்டத்தில் இருந்த ஒருவர் கொடுத்த ஐடியாவின் அடிப்படையில் அங்கிருந்த தேங்காய் மற்றும் அந்த வெற்றிலை பாக்கையை வைத்து ஒரு 10 சுற்று சுற்றினார். அப்போது அதாவது பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த வினோத வழிபாடு செய்வதாக ஒரு சிலர் அவர்கள் முணுமுணுத்த நிலையில், ஆனால் இவர்கள் அந்த தேங்காயும் மற்றும் அந்த வெற்றிலை பாக்கை வைத்து சுற்றிய பொழுது திடீரென மழையை நின்றது. அது ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிலம்பரசன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின்.